வணக்கம் மாணவ செல்வங்களே, நாங்கள் மின்னின் விளைவுகள் என்ற பாடப்பகுதியினூடாக மின்னின் வெப்ப விளைவினை தொடர்ந்து மின்னின் இரசாயன விளைவு தொடர்பாக கற்க இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் மின்னினை பயன்படுத்தி மின் பகுப்பு செய்கின்ற அந்த எலக்ட்ரோலைசிஸ் என்கின்ற விடயம் தொடர்பாக நோக்க இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் இரு மின்வாய்களை பயன்படுத்துவதன் மூலம் மின்னை வழங்கி அந்த அயன்களை வேறு பிரிக்கின்ற அந்த செயலை நாங்கள் மின் பகுப்பு என அழைக்கின்றோம். இது தொடர்பாக நாங்கள் தரம் 10 கற்றுக்கொண்ட போதிலும் ஒரு மீட்டலிற்காக இதை நாங்கள் நோக்குவோம். அந்த வகையில் இங்கே ஒரு முகவையினுள் நீல நிறமான செப்பு சல்வேட் கரைசல் இருப்பதை நாம் காணலாம். அந்த வகையில் செப்பு சல்வேட் கரைசலில் Cu2+ செப்பு அயன்களும் SO4 சல்பேட் அயன்களும் இருப்பதை நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான அயன்களை கொண்ட அந்த நீல நிறமான கரைசலில் நாங்கள் இரு மின்வாய்கள், அதாவது செப்பு மின்வாய்களை அனோட்டாகவும் கதோட்டாகவும் பயன்படுத்தி நாங்கள் அவற்றுடன் ஒரு மின் இணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் இங்கே நாங்கள் மின்னோட்டத்தை வழங்குகின்றோம். அவ்வாறு மின்னோட்டத்தை வழங்கும் சந்தர்ப்பத்தில் இந்த கரைசலில் காணப்படுகின்ற Cu2+ செப்பு அயன்களுக்கு இலத்திரன் தேவை இருப்பதை நாம் நன்கு அறிவோம். ஆகவே இந்த சுற்றினூடாக வருகின்ற இலத்திரன்களை பெற்றுக்கொள்வதன் மூலம் அந்த Cu2+ ஆகிய செப்பு அயன்கள் எவ்வாறு செப்பு அணுவாக மாற்றமடைகின்றது என்பதையும் எங்கே படிகின்றது என்பதை பற்றியும் நாங்கள் இங்கே நோக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இங்கே கதோட் எனப்படுகின்ற மறை முடிவிடத்தை நோக்கி இலத்திரன்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த இலத்திரன்களை பெற்று அணுக்களாக மாறுகின்ற அந்த செப்பு அணுக்கள் இங்கே இந்த கதோட் என்ற செப்பின் மீது படிவடைந்து செல்வதை எம்மால் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு அந்த செப்பு அயன்கள் இந்த கதோட்டை சூழ படிவதனால் இந்த கரைசலின் நீல நிறம் குறைவடைந்து செல்வதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். காரணம், இந்த கரைசலின் நீல நிறத்திற்குரிய காரணமாக அந்த Cu2+ அயன்களே காணப்பட்ட போதிலும் அந்த அயன்கள் தற்பொழுது அங்கே வீழ்படிவாவதனால் இந்த கரைசலின் நீல நிறமானது குறைவடைந்து செல்வதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே கரைசலின் நீல நிறம் குறைவடைவதையும் கதோட்டினில் செப்பு படிவதனையும் எம்மால் உணரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வாறான அந்த செயலினை நாங்கள் மின் பகுப்பு என அழைக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் அந்த மின் பகுப்பு என்ற செப்பு சல்வேட்டின் மின் பகுப்பினை தொடர்ந்து நாங்கள் நீரின் மின் பகுப்பு தொடர்பாக இந்த அலகில் தொடர்ந்து கற்க இருக்கின்றோம். இங்கே படத்தில் காட்டியவாறு நீர் கொண்ட அந்த இது அமைப்பு காட்டப்பட்டுள்ளது. இங்கே மின் இணைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அனோட்டு முனைவிடமும் கதோட்டு முடிவிடமும் காட்டப்பட்டுள்ளது. பிளாட்டினம் கம்பி வலை இந்த அமைப்பில் இருப்பது நம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இருக்கும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு மின்னோட்டத்தை வழங்குவதன் மூலம் இந்த அமில நீரானது மின் பகுப்புக்கு உட்படுவதை நம்மால் காணக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இந்த அமில நீரில் மின் பகுப்பு நடைபெறும் பொழுது இங்கே நாங்கள் மின் இணைப்பை ஏற்படுத்தியதும் இங்கே வளிக்குமிழிகள் வெளியேறுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இங்கே கதோட்டு முடிவிடத்திலிருந்து ஐதரசன் வாயுவும் அனோட்டு முடிவிடத்திலிருந்து ஆக்சிஜன் வாயுவும் வெளியேறுவதையும் அந்த வாயுக்கள் இந்த இரு குழாய்களில் சேகரிக்கப்படுவதையும் எம்மால் உணரக்கூடியதாக இருக்கின்றது. எனினும் அந்த வாயுக்கள் சேருகின்ற அளவினை நோக்கும் பொழுது ஐதரசன் வாயுவை விட ஆக்சிஜன் வாயு இங்கே சேருகின்ற அளவு அதிகமாக இருப்பதை எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஆக்சிஜன் வாயு சேருகின்ற அளவு குறைவாகவும் ஐதரசன் வாயு சேருகின்ற அளவு அதிகமாகவும் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கும். காரணம், ஆக்சிஜன் வாயுவானது ஐதரசனை விட நீரில் கரைகின்ற அளவு சற்று அதிகமாக காணப்படும். ஆகவே நாங்கள் அமில நீரினை மின்பகுக்கும் பொழுது இவ்வாறாக ஐதரசன் வாயுவும் ஆக்சிஜன் வாயுவும் சேர்வதை நாம் உணரலாம். இங்கே நாம் நோக்கலாம், அன்னளவாக 1:3 என்ற பங்கு வீதத்தில் இந்த வாயுக்கள் சேர்வதை நம்மால் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறாக அமில நீரினையும் நாங்கள் மின்னை வழங்குவதன் மூலம் மின்பகுப்பு மேற்கொள்ளக்கூடியதாக இருப்பதையும் அதற்குரிய தாக்க சமன்பாடுகளையும் நாம் இந்த அலகில் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது.